நமஸ்காரம். திருமலா திருப்பதியில் பெருமாளுக்கு ஒரு நாள் சேவையாக என்னென்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாமா? திருப்பதியில் பெருமாள் வழிபாடு மட்டும் நடப்பதில்லை. பெருமாளை எழுப்பி விட்டு உணவு பரிமாறி சேவை செய்து பின் அவரை இதமாக தூங்க வைக்கிற சேவை தினமும் நடக்கிறது. இறுதி வரை என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை அறிந்து கொள்கின்ற பாக்கியம் ஒரு சிலருக்கு மட்டுமே உண்டு. 1000 வருஷங்களாக வைகானச ஆகம முறைப்படி நடந்து வரும் இந்த வழிபாடு முறைகள் ஒரு நாள் கூட இன்னி வரைக்கும் மாறினது கிடையாது. காலையில் 3 மணிக்கு சுப்ரபாதம் ஆரம்பிக்கிறது. கௌசல்யா சுப்ரஜா ராமானு பாடி பெருமாளை எழுப்புறா. தங்க கதவு திறக்கப்படுறது. அவர் முகத்தை லேசாக துடைக்கிறார். பழைய மாலைகள் மாற்றி புது மாலைகள் அணிவிக்கப்படுறது. மிதமான சூட்டில் பால் நைவேத்தியம் நடைபெறுகிறது. இதற்கப்புறம் தோமாலை சேவை நடைபெறுகிறது. 100 அடி பூமாலைகளால் அந்த கர்ப்ப கிரகத்தை அப்படியே பூலோக சொர்க்கமாக மாற்றிடுறது. காலையில் 5 மணிக்கு கொலுவு சேவை ஆரம்பிக்கிறது. பெருமாள் சபையில் எழுந்தருளுகிறார். ஒரு பட்டாச்சாரியார் அதற்கு முன்னாடி நாள் கணக்குகளையும் அன்றைய நாளேட்டையும் வாசிக்கிறார். பெருமாள் அப்படியே நிதானமாக அதை கேட்கிறார். 7 மணிக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், லட்டு இவையெல்லாம். 3 மணிலேருந்து 1:30 மணி கிட்டத்தட்ட 22 மணி நேரம் கதவுகளை திறந்தே வச்சிருக்கிறா. அலை அலையா பக்தர்கள் வரா. பெருமாள் எதுவும் பேசுறதில்ல, ஒரே ஒரு பார்வை தான். அதுலேயே பக்தர்கள் பெருமாளை நேர்லேயே பார்த்துட்டதா புலகாங்கிதான் அடைகிறான். மத்தியானம் ராஜ உணவு பரிமாறப்படுறது. சாதம், இனிப்பு வகைகள் இது எல்லாமே புனித அக்னி ஏற்றி தங்க பாத்திரங்களில் செய்து நைவேத்தியம் பண்ணுறா. மாலை 6 மணிக்கு சகஸ்ர தீப அலங்காரம் ஆரம்பிக்கிறது. 1000 விளக்குகளால் கோயில் அப்படியே சொர்க்கலோகமாக காட்சி தருது. சுவாமி தங்க ஊஞ்சலில் அப்படியே ஆடுறார். 7 மணிக்கு மாலை உணவு வழங்குறார். 1:30 மணிக்கு கார்த்தால ஏகாந்த சேவை ஆரம்பிக்கிறது. ஒரே ஒரு பட்டாச்சாரியார் உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டு அவர் அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகளை பாடுறார். தங்க படுக்கையில் சுவாமி தூங்குறார். ஆனால் 1 மணி நேரத்துக்கு தான். மறுபடியும் 3 மணிக்கு திரும்பவும் அடுத்த நாள் நிகழ்வுகள் ஆரம்பிக்கிறது. இந்த சேவைகள் ஒரு நாளும் நிறுத்தப்படுறதில்ல. அது எந்த புயல் மழையாக இருந்தாலும் சரி, பேண்டமிக்காக இருந்தாலும் சரி, பெருமாள் ஒரு நேர சேவையை கூட ஏற்காமல் இருந்ததில்லை. என்னன்னைக்கும் இதுதான் ஒரு நாள் வெங்கடேஸ்வர சுவாமியோட வாழ்க்கையில் நடக்கிறது. இதை எல்லா பெருமாள் பக்தர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம்